இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரான காட்டு நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை சம்மரில் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு கொடுங்க. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல். இன்னைக்கு காட்டு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் வைத்து நம்ம சூப்பராக ஒரு ரசம் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த வெயில் சீசனில் வந்து நிறைய பேருக்கு வந்து சளி பிடிக்குது. எங்கள் வீட்லேயும் நல்லா சளி பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும். ஸோ இந்த காட்டு நெல்லிக்காய் ரசத்தை நான் வந்து வைத்து கொடுக்க போகிறேன். இதுதாங்க பெஸ்ட்டு ரெமெடி ஃபார் சம்மர் கோல்டு. சம்மரில் வர சளிக்கு இதுதான் பெஸ்ட்டு ரெமெடி. நான் வந்து சிறுபருப்பு எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். நார்மலாக வந்து துவரம்பருப்பு போட்டு நம்ம பண்ணலாம். சிறுபருப்பு எடுத்ததுக்கு காரணம் வந்து ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னாலே வந்து டைஜஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சிறுபருப்பு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அதுக்காக சிறுபருப்பு. ஓகே, ஸோ நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல இந்த நெல்லிக்காயில் வந்து கொட்டையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளெஷ்ஷை வந்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த பருப்பையும் வந்து குக்கரில் வந்து விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நம்ம இந்த நெல்லிக்காயை சூப்பராக விழுதாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நான் வந்து ஒரு 5 நெல்லிக்காய் நான் வந்து விழுதாக எடுத்திருக்கேன். ஏன்னா 4 பேருக்கு தான் நான் ரசம் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்றபடி எடுத்துக்கோங்க. 4 பேருக்கு 5 நெல்லிக்காய் அந்த புளிப்பு போதுமானது. இப்போ நம்ம இந்த பூண்டு, ஜீரகம், மிளகு இது 3ஐயும் வந்து மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். வாங்க இப்போ நம்ம ரசத்தை கூட்ட ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அரைச்ச இந்த மிக்சர் இதை சேர்த்துருவோம். இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த நெல்லிக்காய் விழுது இதையும் சேர்த்துக்கலாம். பருப்பு வேக வச்சிருக்கோம், இதையும் நம்ம சேர்த்துக்குவோம். ஒரு தக்காளியை மிக்சியில் ஒரு 2 சுத்து சுற்றி எடுத்துக்குவோம். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் நான் பிச்சு போட்டுக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் இதை நான் உடைச்சி போட்டுக்கிறேன். ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற ரசப்பொடி இதையும் நம்ம 2 தேக்கரண்டி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். முதல்ல ஒரு 1/4 தேக்கரண்டி உப்பை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 கப் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம், உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். கரெக்டாக இருக்கு. நம்ம இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சிடலாம். இதை வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. மெதுவாக அது வந்து சூடாகி நுரைச்சி வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்குவோம். மெதுவாக நுரைக்க ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். இது முழுசாக ஊற்றி சாப்பிட்ற ரசம் தான். அதனால மேலே தண்ணி கீழே மண்டி அப்படின்னு கிடையாது. இது பருப்பு ரசம், அதனால ஃபுல்லாகவே நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். இந்த புளிப்பு போதும். இதுக்கு மேலே வந்து நீங்கள் புளி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்டா? இந்த தக்காளியுடைய புளிப்பும் இந்த நெல்லிக்காயுடைய புளிப்பும் முற்றிலும் போதுமானது. ஸோ இப்போ மேல் தாளிப்புக்கும் நான் எண்ணெயை ரெடியாக வச்சுருக்கேன். இங்கே நுரைச்சி வரும்போது அடுப்பை பற்ற வச்சு நம்ம மேல் தாளிப்பை போட்டுடலாம். இதில் நம்ம பருப்பு போட்டிருக்கோம். கண்டிப்பாக அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிக்கும். அப்பப்போ கொஞ்சம் கலந்து விட்டுக்கணும். ஃபுல்லாகவே ரசம் நுரைச்சி வந்துருச்சு. இந்த நேரத்தில் ஒரு சின்ன கையளவு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மேல் தாளிப்பையும் நம்ம ரெடி பண்ணிடலாம்.
தாளிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல கடுகு, வரமிளகாய் உடைச்சி வச்சிருக்கேன், அதுக்கு மேலே கருவேப்பிலை. இந்த தாளிப்பு இப்போ ரசத்தோட சேர்த்துக்குவோம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரான காட்டு நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை சம்மரில் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு கொடுங்க. சளி பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் காக்க வேண்டாம். இது வந்து ஒரு இம்யூன் பூஸ்டர். அதுவும் வெயில் காலத்தில் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி வந்து பயங்கரமாக கம்மியாகும். அந்த நேரத்தில் இந்த ரசத்தை நீங்கள் வந்து வீட்டுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து முதியோர் வரை அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து பயங்கரமாக பூஸ்ட் ஆகும். ஸோ எங்கள் வீட்டுக்கு நான் அதை செஞ்சு கொடுக்குறேன் இன்றைக்கி. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு செஞ்சு கொடுங்க. சுவையும் அலாதியாக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுங்க கைஸ். ஸோ காட்டு நெல்லிக்காய் அல்லது பெரிய நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீலாகில் சந்திப்போம். அதுவரை டாடா பை பாய் ஃப்ரம் யுவர் மதுரை மச்சான்.